அனைவருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னிலிருந்து புறநானூறு தொகுப்புன்ற ஒரு தொகுப்பு ஆரம்பித்து டெய்லியும் ஒரு புறநானூறு பாட்டு 400 பாட்டு போடலான்னு இருக்கேன். அதில் வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாட்டு வந்து பெரியோர் சிறியோர். இந்த பாட்டை பாடினவர் வந்து கணியன் பூங்குன்றனார். திணை வந்து பொதுவியல் திணை, துறை வந்து பொருண்மொழி காஞ்சி. இந்த பாட்டு எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த பாட்டு தான். இப்போ நாம் அந்த பாட்டும் அதோட பொருளும் பார்க்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தணிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே. முனிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னொடு வானம் தன்துளி தலையி ஆனாது, கல்பொருது இறங்கும் மல்லர் பெரியாற்று நீர்வழி படுவும் புனைபோல ஆருயிர் முறைவழி படுவும் என்பது திறவோர், காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்மளோட சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பிங்க மாதிரி. எல்லா ஊரும், அந்த ஔவையார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எத்திசை செல்லினும் அத்திசை சோறு. அதாவது வந்து எல்லா ஊரும் அவங்க ஊர் மாதிரி, அவங்க சொன்ன மாரி இந்த யாவரும் கேளீர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தணிதலும் அவற்றோர் என்ன. அதாவது வந்து இன்பமும் துன்பமும் எந்த ஒன்றும் தானாக வரத்தில்லை. அது நாம் செய்கிறதோட பின்விளைவு தான் அந்த இன்பமும் துன்பமும் எந்த ஒரு விஷயமும் வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சாதலும் புதுவது அன்றே. சாதலும் புதுவது அன்றே அப்படின்னா, இறப்புன்றது ஒரு சாதாரண விஷயந்தான். அது வந்து ஒரு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். அது ஒரு புதுமையான விஷயம் எப்போவுமே இல்லை. இறப்பு பிறப்பு அது வந்து ஒரு சாதாரண விஷயம். அடுத்து வந்து வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இல்லை, அதோட அது ஒரு ரொம்ப கவலையாகவும் இல்லை. ஒரு ஆறு மேலே மிதக்கிற, அதாவது ஒரு ஆற்று மேலே மிதக்கிற கப்பல் போல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கல் பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று நீர் வழி படுவும் புனை போல ஆருயிர் முறை வழி படுவும் என்பது திறவோர். அந்த லைன் அதுதான் சொல்லுது. அதாவது ஒரு வாழ்க்கைன்றது ரொம்ப இன்பமாகவும் இருக்காது, ரொம்ப துன்பமும் இருக்காது. ஒரு ஆற்றில் மிதக்கிற ஒரு தெப்பம், அதாவது ஒரு படகு மாதிரின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து காட்சியில் தெளிந்தனம் ஆகலின். அதாவது வந்து ஒரு 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 தெளிவுன்றது இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. ஒரு செல்வந்தரையோ இல்லை ஒரு பெரியவரையோ பார்த்து எப்போவுமே நம்ம வந்து வியத்தல் கூடாது. வியத்தல் என்பது வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான். பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அதாவது வந்து இவன் நம்மளை விட சின்ன பையன், இவன் அதாவது வந்து நம்ம திறமையோட இவனுக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு யாரையும் தப்பாக குறைச்சி இடம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.